மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சிகரமாக வெளியாகியுள்ளது. முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்திருக்கலாம் என தற்போது தகவல் வெளிவந்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், என்ன நடந்தது? அதாவது சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவருடைய சகோதரர் அத்திப்பழம். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து இன்று கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் முத்துக்குமாருக்கும் ராஜேஷ் தரப்புக்கும் இடையே முன்விரோதம் ஏற்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்த 2019 ஆண்டு தூத்துக்குடி நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றுல விசாரணைக்கு ஆஜராகிறதுக்கு வந்த முத்துக்குமாரனுடைய சகோதரர் சிவா என்பவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செஞ்சிருது. இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற காவல்ல தற்போது சிறையில் இருக்காங்க. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இவங்க ஜாமீன் கிடைக்கல. இதற்கு காரணம் சென்று உயிரிழந்த முத்துக்குமார், வழக்கறிஞர் முத்துக்குமார் தனது வாதத்தை முன் வச்சு இந்த கொலை வழக்குல யாரையும் வெளிவர முடியாத அளவுக்கு பார்த்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில இன்று மதியம் தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஒரு நகை அடகு கடை இருக்கு. இந்த அடகு கடை முத்துக்குமார், வழக்கறிஞர் முத்துக்குமார் தான் நடத்தி வராரு. இன்று மதியம் இவர் அந்த கடையில இருக்கும்போது கார்ல ஒரு மர்ம கும்பல், 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரை அந்த இடத்துலயே தலையில பயங்கரமான ஆயுதங்களால வெட்டி கொலை செய்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் விசாரணை நடத்தியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்துல தொடர்ச்சியா பலிக்கு பலியான கொலைகள் தொடர்ந்து வர்றதுனால ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ். தூத்துக்குடியில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து முரளி கணேஷிடம் பேசலாம். முரளி கணேஷ், இது தொடர்பாக தற்போதைக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களா? தற்போது வரை என்ன விசாரணை நடைபெற்றிருக்கிறது? அதாவது சிவரஞ்சனி, தற்போது இந்த கொலை தொடர்பாக சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த உயிரிழந்த முத்துக்குமாரனுடைய உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை நடந்ததற்கான காரணம், அதாவது ஏற்கனவே உள்ள இந்த பலிக்கு பலியாக தொடர்ந்து வரக்கூடிய கொலைதான் இதற்கு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்துல போலீசார் தற்போதுதான் விசாரணை தொடங்கியிருக்காங்க. இருந்தாலும் முதல் கட்ட விசாரணையிலே போலீசாருக்கு இது பலிக்கு பலியான கொலைதான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான சூழ்நிலை தான் இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.